ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த அதை எடுத்து போய் போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 4:01. இப்போ ஜாம்பி சாமுராய் விட்டுருக்காங்கல்ல, அதுதான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு மந்த்லி கிளைம் பண்ணிக்கலாம். இந்த 1000 டைமண்டில் நம்மளால் எதனா ஒரு சாமுராய் பண்டில் எடுக்கணும் தான் பார்ப்போம். நம்மளோட டார்கெட் ஜாம்பி சாமுராய், அது மட்டும்தான். அப்படி சப்போஸ் டோக்கன் அதிகமாக கொடுத்துட்டா நம்ம அதிலே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ 138 டோக்கன் இருக்குது கரெக்டாக. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் டெவலப் பண்ணி பார்ப்போம். குதிரை ஸ்கின்லாம் காணுமே கைஸ், குதிரைலாம் எதில் விடுவாங்கன்னு தெரில. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. நம்ம டேரெக்டாக ஸ்பின் பண்ணுறக்கூடாது, நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணணும் கைஸ். இப்போ நம்ம ட்ரிக்கை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் பனி பண்ணலாம் எடுத்துருப்போம். கரெக்டாக 8 கிளியர் கேட்சு, 7 கிளியர் கேட்சை கூட கொடுக்கலாம். நீங்கள் தலைஃபானம் இருந்தால் 7 கிளியர் கேட்சை கொடுத்துக்கோங்க. அப்படி வேறு யாரும் இல்லைன்னா 8 கிளியர் கேட்சை கொடுத்துக்கோங்க கைஸ். கொடுத்துட்டு நேரம் ஸ்பின் பண்ணுறக்கூடாது. கோல்டு ரயிலில் போய்ட்டு சிங்கிள் ஸ்பின் கரெக்டாக போட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். அது மாதிரி 3 ஸ்பின் பண்ணணும். கிடைக்கலன்னா 2 ஸ்பின் போட்டு திருப்பி 2 கிளியர் கேட்சு அந்த மாதிரி போட்டு வாங்க. எதனா ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். சரி வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பின் பண்ண போயிடலாம் கைஸ். கருணாவா இது? எனக்கு 10 டோக்கன்னா கருணா கொத்ததே இல்லையே. பரவாயில்ல, கருணா ஏதோ வளர்ந்துட்டுக்கிறேன். பரவாயில்ல, 18 டோக்கன் ஒரே ஸ்பின்னில் கைஸ். கிடைக்கல, நம்ம திருப்பியும் நம்ம ட்ரிக்கை விடாமல் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 2 கிளியர் கேட்சை கொடுக்கலாம். 1 2 இப்போ போய்ட்டு சிங்கிள் ஸ்பின் கோல்டு ரயிலில் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்பின் தான் கைஸ். நல்லா தட்டி விட்டு கோல்டு ரயிலில் போனால் நம்ம ஒரு வாட்டி அப்படியே போட்டு பார்ப்போமா? சரி போடுவோம். டக்குன்னு ஒரு 90 போடணும். போட்டாச்சு கைஸ். இதுதான் பக்கா ஸ்கேம் கைஸ். கரெக்டாக 5 டோக்கன் கைஸ். கரெக்டாக அந்த ஒரு டோக்கன் இருக்கிறதுல ஒரு வாட்டி போய் கிளிக் ஆகிடுச்சுன்னா அதை விட்டு நவுறவே மாட்டேங்குது. சனியை பிடிச்சா மாதிரி அங்கேயே நிற்கிது கைஸ். அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்பின் அப்படியே போட்டுடலாமா, இல்லை கிளியர் வச்சு கொடுக்கலாமா? சரி ஆனால் நம்ம அப்படியே போகலாம். சும்மா அப்படியே வெளியே லாபிக்கு திருப்பி டக்குன்னு ஒரு 90 போட்டுடலாம். அங்கே போடுவோம். போடு கைஸ். டோக்கன் ஆள் தான் கைஸ். ஃபஸ்ட்டில் ஒரு 10 டோக்கன் கொடுத்தான். இப்போ என்ன ஒரு 6 டோக்கன் 5 டோக்கன் தான் கொடுக்குறான் கைஸ். வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். காலையில் இந்த வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கைஸ், அடுத்த 90 ஒன்றுமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஒன்றுமே டோக்கன் ஏதோ பரவாயில்ல 8 9 கொடுத்துருக்கான். இதுக்கு மேலே நம்ம ட்ரிக்கு யூஸ் பண்ணி ஆகணும் கைஸ், வேறு வழி இல்லை. இதுக்கு மேலே போய்ட்டு நம்ம ட்ரிக் யூஸ் பண்ண வேண்டியது தான். 1 2 3 4 இது மாதிரி நீங்களும் கைஸ் கொஞ்சம் ஸ்பின் பாருங்கள். ஒர்க் ஆகலைன்னா திருப்பி 8 கிளியர் கேட்சை கொடுக்க வந்திருக்கு. திருப்பி இப்போ நான் 8 கிளியர் கேட்சை கொடுத்துருக்குறேன். ஒரு கோல்டு ரயில் ஸ்பின்னும் பண்ணணும். வாங்க போய் பண்ணிடலாம். ஒரு ஸ்பின்னும் போகிறாச்சு நம்ம. அவ்வளோதான் ஒரு ஸ்கின். ஓகே. இதுக்கு மேலே சாம்பி சாமுராயில் வேணாம், ஒரே ஒரு மட்டி இதில் MP 40 சுற்றி பார்ப்போமா கைஸ்? அதில் கொடுப்பான்னு நினைக்கிறேன் டோக்கனு. வாங்க போட்டு பார்ப்போம். போடு ஒரு 90 5 2 2 1 கைஸ். பரவாயில்ல கைஸ், ஒரு 10 டோக்கன் கரெக்டாக சாலிடாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒர்த்து தான் கைஸ். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களுமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இதை பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் மூன் ஈவெண்ட்லேருந்து சுற்றணும். எவ்வளோ டோக்கனு 8 டோக்கன் கொடுத்துருக்காங்க கைஸ். பரவாயில்ல, எப்படியோ எதனா ஒரு ஸ்பின்னில் தாங்க கைஸ் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பின் பார்க்கலாம் கைஸ். ஏன்னா இந்த ஸ்பின்னுக்கு அப்புறம் நம்மகிட்ட 5 ஸ்பின் தான் இருக்கும். அது நம்ம இன்னும் செக்யூராக நல்லா பண்ணணும். இதை மட்டும் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பின்னு, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ட்ரிக்காண்ட போயிடலாம். இங்கே வருங்க மனமாக 3 6 7 வந்துடுறாங்க. இதுக்கு மேலே 5 ஸ்பின் பண்ணலாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம ட்ரிக்கு பண்ணி தான் ஆகணும். 8 கிளியர் கேட்ச கைஸ். கண்டிப்பாக எதனா ஒரு வேணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். 2 கிளியர்
கிளியர் கேட்சை கொடுத்துருக்கேன், பார்ப்போம். அப்புறம் ஒரு சிங்கிள் கோல்டு ராயல் ஸ்பின். அதுதான் இப்போது MP40 நீங்களே சுற்றுவோம். ஆஹா, அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு டோக்கன் இருக்கிறதுல கிளிக் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். அது அப்படியே காலை பிடிச்சிருக்கிற மாதிரி ஆயிடுது கைஸ். அதே இடத்துல இருக்குது, அதை விட்டு நவரவே மாட்டேங்குது. இது வரையும் நான் பார்த்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நம்ம கையில் போக்கர் MP40 இருந்திருக்கும். அது நம்ம எப்படி எடுத்தோன்றது வீடியோ இருக்குது, வேணுன்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். வாங்க அடுத்த 90. அதுலேயும் 5 டோக்கனு. இதுலேயும் டோக்கனே கொடுக்க மாட்றாங்க கைஸ். ஜஸ்ட் இன்னும் 2 ஸ்பின் தான் கைஸ் இருக்குது. இது நம்ம அப்படியே ஸ்பின் பண்ணக்கூடாது, வாய்ப்பே இல்லை. நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணியே ஆகணும். நம்ம ட்ரிக்குள்ளே போயிடலாம் கைஸ். வாங்க திருப்பி பழைய ட்ரிக்கே யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு கிளியர் காட்சி 1 2 3 கைஸ். அதுக்கப்புறம் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. அப்புறம் மறக்காமல் இது வரைக்கும் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க 8 கிளியர் கேட்சை கொடுத்தாச்சு. கோல்டு வாலெட்டில் ஒரு ஸ்பின் போட்டாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு 90 போட்டுருவோம். வாங்க கைஸ் இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்களா? சாமுராய் தானே போடு கைஸ். நம்ம ட்ரிக் ஒர்க் ஆகிடுச்சு. சாமுராய் கொடுத்துட்டான். டே கரினா, நம்ம நினச்சா பார்க்கல கைஸ். பார்த்தீங்கன்னா சாமுராயை நம்மளுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க கைஸ். நான் சொன்ன மாதிரி நம்ம ட்ரிக் 100% ஒர்க் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ஒர்க் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும் கைஸ், கண்டிப்பாகவே ஒர்க் ஆகும். வாங்க இந்த பண்டில் ஃபஸ்ட்டு போய் போட்டு பார்ப்போம். மிச்சம் எவ்வளோ டைமண்ட் இருக்குது இருக்கு பார்க்கலாம். மொத்தம் கைஸ் நம்ம 133 டைமண்ட் இருக்குது கைஸ். நம்ம 1000 டைமண்டில் 1100 டைமண்டில் இருந்தோம். கரெக்டாக 1000 டைமண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். 1000 டைமண்டில் நம்ம 100 கூட முழுசாக தரல. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கைஸ். நம்மளுக்கு இல்லை கெரினாக்கு, நம்மளுக்கு ஒன்றும் நல்ல விஷயம் இல்லை. சாலிடாக 100 டோக்கன் வரும்னு நினச்சேன். கட்டில் நம்மளுக்கு அது கூட வரல. பாருங்க கைஸ், ஜாம்பி சாமுராய் பண்டில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கலான்னு இந்த பண்டில் லக்கில் நம்மளுக்கு கொடுத்துட்டான். கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிக்கெலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 500 டைமண்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கடைசியாக 100 டைமண்டுக்கு 8 கிளியர் கேட்சை கொடுத்து கரெக்டாக பண்ணோம். கரெக்டாக ஒரு 90லே வந்துச்சு. நம்ம ட்ரிக் கண்டிப்பாக யூஸ் ஆகும் கைஸ். வாங்க இதை நம்ம காம்போ பண்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொரு போடலாம். பன்னி ஃபேண்ட்டு 6 பேக்கு ஒயிட் ஷூ ஓட்டப்பாங்க. ஒயிட் ஷூ தான் கைஸ் ஃபேவரெட்டு கைஸ். நம்ம காம்போ பண்டிலையும் போட்டாச்சு. மேலே பாருங்கள், டைம் காட்டுறேன். டைம் 4:10 பார்த்தீங்கன்னா தெரியும். நான் காலையில் உங்களுக்காக தான் ஸ்பின் பண்ணுறேன். அதனால் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். அப்புறம் இந்த பண்டில் பிடிச்சிருந்தாலும் லைக் போட்டு போங்க, ரேட்டிங் கொடுத்துட்டு போங்க கமெண்ட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.